ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியன் ஃப்ரைட் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆனியன் ஃப்ரைட் சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ரைஸ் கூட, டிஃபன் கூட எல்லாத்துக்கூடமே சாப்பிடலாம். செம்ம அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செய்யாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க இது வேறு டைப்பாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மேரினேஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு, உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரக பவுடர், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு விட்டுடலாம். இந்த 1/2 அன் ஹவருக்குள்ளே நம்ம மீதி பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு ஓரமாக வச்சிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம எந்த மசாலாவும் வெளியே வாங்க போகிறதில்ல. அதனால் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, சின்ன பிரிஞ்சி இலை நான் 2 போடுறேன். 1 போட்டாவே போதும். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 2 போட்டுக்க. இது லைட்டாக ஒரு 30 செகண்ட் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு இது பவுடர் அரைக்க போகிறோம். இப்போ இது 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இந்த பேன்லேயே வச்சுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுதான் இந்த கிரேவிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம வெளியே எந்த மசாலாவும் வாங்க போகிறது கிடையாது. அதனால் இந்த மசாலா வச்சு தான் இந்த கிரேவியை ரொம்ப எப்படி டேஸ்ட்டாக செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வறுபட்டுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரைடு ஆனியனை வந்து நம்ம இதில் போட்டு இந்த மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே போட்டு இது நல்லா லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இது ரெடி. இப்போ நம்ம கிரேவி செய்ய ரெடி பண்ணிடலாம். ஒரு குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இது நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை, இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். இப்போ இது 1 மினிட் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மேரினேஷன் பண்ண சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இதுலேயே வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது கடாயிலெல்லாம் ஒட்டாது, ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி வந்து விடும். அதனால இதில் வந்து நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த சிக்கனை. இப்போ இது மூடி போட்டு நல்லா நம்ம ஒரு 2-3 வாட்டி மூடி போட்டு வேக வச்சோம்னா சிக்கன் அப்படியே வெந்து போயிடும். ஏன்னா மசாலாலாம் நம்ம அதில் போட்டிருக்கோம். சப்போஸ் அப்படி பத்தலைன்னா நம்ம கடைசியாக கூட நம்ம உப்பு, மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு. சிக்கன் வெந்த பிறகு நம்ம தக்காளி அரைச்சி வச்ச 3 தக்காளி தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து போச்சு. சிக்கன் வெந்த பிறகு தான் நம்ம தக்காளி விடணும். இல்லைனா வந்து சிக்கன் வந்து சாஃப்டாகவே இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம தக்காளி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை விட்டுடலாம் அதில். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அந்த ஹோல் கரம் மசாலாவும் அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும் குழம்பு, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். இப்போ இது நல்லா வெந்து வருது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா அதில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச ஆனியனும் இந்த கரம் மசாலாவும் போட்டுடலாம். இது போட்டு ஒரு 2-3 கொதி வந்தால் மட்டும் போதும், நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் இன்னும் கூட சிக்கன் கிரேவி நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க்கெல்லாம் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணி விடுறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். அதையும் நீங்கள் பாருங்கள். அதுவும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சிக்கன் கிரேவி நல்லா தான் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அந்த லிங்க்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ இது க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம மிக்ஸி கழுவின தண்ணி கூட இதில் விட்டுடலாம். உங்களுக்கு அந்த கிரேவி வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி. சிக்கன் கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் அதிக பேர் இருந்தால் கூட இந்த கிரேவி வந்து எல்லாருக்குமே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிரேவி வந்து நல்லா திக்னஸாக வரும். நம்ம இதில் தேங்காவோ எதுவுமே நம்ம போடலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.